உங்க வாழ்க்கையில தீமை நடக்குதா, அந்த தீமையே நல்ல நன்மையா மாற்றுவார். தீமை வந்துச்சு, அந்த தீமையில ஏதோ ஒரு நன்மை செய்வார் ஆண்டவர். உங்களுக்கு சில நேரத்தில் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுப்பார், ஆட்களை காண்பிப்பார். சில பணத்தை இழந்தவங்க, ஐயோ இவ்வளவு பணத்தை இழந்துட்டேனே, மோசம் போயிட்டேன்னு, பரவாயில்ல நல்லது விட்டுருங்க, தீமையை நன்மையா மாற்றுவார். நாளைக்கு இதோட அதிகமா ஆசீர்வதிப்பார். அப்ப நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருப்பீங்க. அந்த மணி எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு கத்துப்பீங்க, பணத்தை எப்படி செலவு பண்ணணும்னு கத்துப்பீங்க, எப்படி இத செய்யணும்னு கத்துப்பீங்க, யாரும் நம்பணும்னு கத்துப்பீங்க. எல்லாரும் நம்ப மாட்டீங்க, பிளைண்டா நம்ப மாட்டீங்க இனிமேல். அல்லேலூயா. தேவனை நம்ப ஆரம்பிச்சிருங்க. ஆண்டவர் வேதம் சொல்லுது, தேவ தயவு அவர்கிட்ட இருந்ததுனால, இயேசுட்ட இருந்ததுனால மனுஷ தெய்வம் அது அதிகமாக விருத்தி அடைந்தார் அவர். அல்லேலூயா. தேவ தயவு அதிகமாக ஆக மனுஷ தெய்வம், அதாவது உங்களுக்குன்னு ஒரு ஆட்களை காண்பிப்பார் ஆண்டவர், உங்களுக்குன்னு ஒரு கூட்டத்தை கொடுப்பார், உங்களுக்குன்னு நல்ல மனிதர்களை, நண்பர்களை, நல்ல உறவுகளை ஆண்டவர் காண்பிப்பார். அல்லேலூயா.